ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்காக ஆண்டவர் எங்களுக்கு இந்த கிருபையை தந்திருக்கிறார். புது மாதத்தில் புது ஆண்டவரை முதலாவது ஞாயிறில் இந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கதா. நன்றி செலுத்துகிறோம் கதாவே. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கதா. நீங்க தான் பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் இனிமேல் நடத்த போகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கதா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு நாளிலும் நீங்க நடத்தி செல்கிறீங்க, நடத்தி செல்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், ஜெபத்தை கேட்கிற தேவன் நீங்க தானே, மகிமைக்கு பாத்திரர் நீங்க தானே, எங்களை நேசிக்கிறவர் நீங்க தானே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் நீங்க தானே. நீங்க தேவன் என்பதை உறுதிப்படுத்துகிற தேவன் நீங்க தானே கர்த்தாவே. நீரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். பெரிய காரியங்களை செய்ய போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்ய போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நம்மை காத்தவர் இனிமேலும் காக்க போறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுகத்தோடு பலத்தோடு இந்த இடத்திலே நிறுத்தினீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அற்புதங்களை செய்தவரை நன்றி சொல்லுங்க. அதிசயங்களை காண செய்ய போகிறவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என் குடும்பத்தை விசாரித்து வழி நடத்தினீர், என் பிள்ளைகளை விசாரித்து பாதுகாத்து வழி நடத்தினீர், கண்மணி போல நடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சபையை நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். சபை மக்களை நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்தினீர் ஆண்டவரே, பலப்படுத்தினீர். சோர்ந்த நம்மை பலப்படுத்தி ஆண்டவரை உறுதிப்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிங்க, ஒருமனப்பட்டு இந்த ஆராதனைக்காக ஜெபிங்க. ஆண்டவரின் பிரசன்னம் இறங்கிட்டு ஆண்டவர் ஏதாவது செய்ய போகிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே இந்த ஆராதனையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் வல்லவர், நீங்க தான் மாறாதவர், நீங்க தான் இந்த சபையை பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். சிறு பிள்ளைகள் மத்தியிலும் கர்த்தரின் ஆளுகை பலமாய் இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதை இடத்திலே நீரே ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. பலத்த காரியங்களை செய்யும்படியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் பாடுகிற காரியங்கள் ஆண்டவரே, தேவனின் வார்த்தையின் காரியங்களை எல்லாமும் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்த்து இந்த இடத்திலே நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாளை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடி இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை முன்பாக நம்ம தாழ்த்தி அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிக்கலாமா? கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயிலை திறந்து அவர் செய்த நன்மைகளை 8 மாதமாக எங்களை வழி நடத்தி சென்ற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. தேவாடி தேவனே 8 மாதமாக எங்களை கண்மணி போல காத்தவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கே நன்றி அப்பா. நன்றி வழிகளை செலுத்துகிறோம் ராஜா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்தவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி வழிகளை செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி என்று நாள்தோறும் உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. துதிகன மகிமைக்கும் பாத்திரர் நீர் அல்லவோ ராஜா. நீ பெரியவர், அற்புதங்களை அதிசயங்களை வாழ்க்கையிலே காண செய்பவராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா. உங்களை ஒருபோது கைவிடாத தேவனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி வழிகளை செலுத்துகிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே உண்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. உமக்கே நன்றி ராஜா. ஒரு நாளும் எங்களை மறவாத தேவனே உமக்கு நன்றி அப்பா. உண்மையை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மையை நாங்கள்
நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கே நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நீ சொன்னதை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்து போடுறக்காண்டி உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி அப்பா. உண்மையை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது காரியங்கள் சூனியல் மாறும் அப்பா. முடியாத நிச்சயம் சாத்தியமாகுமே ராஜா. தேவாடி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே, பெரியவரே அப்பா பிதாவே, எங்கள் அன்பான தேவனே, உண்மையை நாங்கள் அன்போடு உம்மை வரவேற்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. துதிகன மகிமைக்கும் பாத்திர நீர் அல்லவோ ராஜா, நீர் அல்லவோ அப்பா. தேவாடி தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை மனதுருகிற தெய்வம் நீர் அல்லவோ ராஜா. எங்களை கடைப்பிடித்து வழி நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. யெகோவா ஈரை எல்லாம் பார்த்து கொள்ளும் கர்த்தர் நீர் அல்லவோ ராஜா. யெகோவா ஷம்மாக்கள் கூடவே இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே, பெரியவரே, அற்புதங்களை அதிசயங்களை காண செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவரே, நீ சகலம் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. தேவாடி தேவனே, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லையே ராஜா. தேவாடி தேவனே உமக்கு நன்றி ராஜா. தேவாடி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி உற்சாகமான கரங்களை தட்டி இந்த பாடலை சேர்ந்து போகலாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். Hello
தட்டி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் பேய்களெல்லாம் நடுங்கும் நம்ம பெரியவத்தின் முன்னே பேய்களெல்லாம் நடுங்கும் நம்ம பெரியவத்தின் முன்னே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் பேய்களெல்லாம் நடுங்கும் பெரியவர் திருமுன்னே பேய்களெல்லாம் நடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் பாவமெல்லாம் போக்கிடுவார் பயங்களெல்லாம் நீக்கிடுவார் பாவமெல்லாம் போக்கிடுவார் பயங்களெல்லாம் நீக்கிடுவார் ஆவியினால் நிரப்பிடுவார் அபிஷேகம் செய்திடுவார் ஆவியினால் நிரப்பிடுவார் அதிசயம் செய்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார்
அப்பா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம் நினைவாய் இருக்கின்ற தேவனே உமக்கு நன்றி ராஜா. அவையானவரே உமக்கு நன்றி ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாதி தேவனே
கிருபையும் மலையிலே மகிமையும் தருகிற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மலையிலே மகிமையும் தருகிற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கிருபையும் மலையிலே மகிமையும் தருகிற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மலையிலே மகிமையும் தருகிற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே அவர்தான் நல்ல மேய்ப்பன். அவர்தான் சர்வ வல்லமையுள்ளவர். அவர்தான் இருக்கிறவர். அவரே சர்வா, அவரே யெகோவா ஈராயிருக்கிறவர், யெகோவா நிசியாயிருக்கிறவர். எங்கள் நல்ல மேய்ப்பன், எங்கள் தேவன் இயேசு ராஜா துணையாயிருக்கிறவர். உனக்காகவே வழக்காடி யுத்தம் பண்ணுகிறவர், வெற்றியை தருகிறவர் தேவனவர். யெகோவா ஈரா இருக்கிற தேவன், ராபாவா இருக்கிறவர், சுகம் தருகிற தேவனாய் இருக்கிறவர், சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறவர். Oh, thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Lord. 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 Thank you, Father, in the name of Jesus. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும்.
நோக்கி பாருங்க. இந்த மெலடியை வாசிங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க, அப்படியே நோக்கி பாருங்க. ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறவர், கிருபையுள்ளவராய் இருக்கிறவர். யார் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். யார் இருந்தாலும் யார் போனாலும் ஆண்டவர் இருந்தே வழி நடத்துகிறவர். விலகாமல் நடத்துகிற தேவன் அவர். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர். Yes Lord, mighty God, mighty God. யாரும் என்னை பார்க்கல என்று உணராதீங்க. தேவன் உங்களை பார்க்கிறார். ஓ தேவன் உங்களை பார்க்கிறார். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை பார்க்கிறார். ஓ பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை பார்க்கிறார். யாரும் இல்லையே என்று கவலைப்படாதீங்க. தனிமை எண்ணங்கள் வாட்டுகிறதா? தேவன் உங்களுக்கு மத்தியிலே உலாவுகிறவரா எந்த இடத்திலும் இருக்கிறார், எந்த இடத்திலும் இருக்கிறார். எந்த நேரமும் யாரும் இல்லை என்று கவலைப்படாது. தேவன் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். கிதியனை பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். இருக்கிறார் அவர், இருக்கிறார் அவர். நேற்று வென்று மாறாத தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். உனக்காகவே யாவையும் செய்த முடித்த தேவன் அவர் இருக்கிறார். இயேசுதான் எங்களுக்கு எல்லாமே, இயேசுதான் எல்லாமே, இயேசுதான். நாங்கள் எங்க போனாலும் இயேசுதான். நாங்கள் படுத்து உறங்கினாலும் இயேசுதான். அவர் எங்களோடு இருக்கிறவர், எங்களோடு இருக்கிறவர். Thank you Father in the name of Jesus. ஆண்டவரே நீங்க எங்களோடு இருக்கிறீங்க. இந்த மத்தியில உலாவுகிறீங்க. எங்களை நீங்க தனிமையாக விடுவதில்லை, தனிமையாக விடுவதில்லை. நீர் எங்களை விசாரிக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன். தேவைகளை சந்திக்கிற தேவன். மகிமையின் ராஜா, வரப்போகிறவர். நீர் எங்களை நடத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க கர்த்தாவே. இடத்திலே நாங்கள் நிற்கிறோம், பரிசுத்த இடத்திலே, இந்த இடத்திலே நிற்கிறோம். நீங்க தான் எங்களுக்கு துணை, நீங்க தான் எங்களை விசாரிக்கிறவர், நீங்க தான் எங்களை பாதுகாக்கிறவர், நீங்க தான் எங்களை அரவணைக்கிறவர், நீங்க தான் விசாரிக்கிறவர். எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் தருகிற தேவன் நீர் மாத்திரம்தான் ஆண்டவர். அற்புதமாய் நடத்தும், அதிசயமாய் நடத்தும். இந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. ஏனென்றால் நீ பெரிய தகப்பன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தகப்பன், தாயார், நண்பனாய் இருந்து வழி நடத்துகிறவர். நீங்க நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தேற்றுகிறவர், உன் இருதயத்தை தேற்றி ஆற்றுகிறவர். நீ தனிமை இல்லை, நீ தனிமையாய் உன்னை எண்ணுகிறாய். ஆனால் நீ தனிமையாய் இல்லை. ஏனென்றால் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். நீ பெரியவர். நீ நடத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இவ்வளவு நேரமும் பிரசன்னத்தில் கழிகின்றோம். கைகளை தட்டினோம், கைகளை உயர்த்தினோம். அப்பவே சுகம் உண்டாயிருக்கணும். சரீரத்தில் என்ன வியாதி இருந்தால் கையை தட்டி தேவனை பாடும்போது, கையை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தும் போது உங்கள் சுகம் உங்களுக்கே உண்டாகும். பலவீனங்கள் அகன்று போகும். அற்புதம் செய்கிறவரே, இந்த நாளில் எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக, அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக. எங்களோடு பேசும் ஆண்டவர். பரத்திலிருந்து வார்த்தை வருவதாக. அந்த வார்த்தை எங்களை அனல் மூட்டி கற்றுக் கொடுக்கிற வார்த்தையாய் இருப்பதாக, ஆசீர்வாதமான வார்த்தையாய் இருப்பதாக. எங்களை நீர் ஆளுகை செய்யும், இடைப்படும் பேசும். அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord. தேவனின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறது. God's presence is amidst us. நேற்று ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்தார். Yesterday God did greater things amongst us. அதை நாம் சொல்ல வேண்டும். And we should tell it to others. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். When we fast and when we pray and ask the Lord, God will bring a greater thing
amidst us. ஜெபிக்கிறவர்கள் மத்தியில் ஒரு மாற்றம் உண்டாகும். There will be a change amidst the people who pray. அதை நேற்று பார்த்தோம். நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் விழித்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பது தேவனின் நோக்கமும் தேவனின் திட்டமுமாயிருக்கிறது. And yesterday we meditated, we fasted and we prayed, and we also saw that we should be sober minded and we should be very careful about how we have to be awake and do things. அந்த காரியத்தை நான் தொடர விரும்புகிறேன். And I would like to continue that in this time. அது முக்கியமாயிருக்கிறது. It is an important thing. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் காணப்பட வேண்டும். Every children of God should be seen like a person who is a prayer warrior. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Even the small children in this place should be seen like the prayer warriors. வீட்டில் ஜெபிக்கிற டைம் வந்தோடனே சிறு பிள்ளைகள் பயபக்தியோடு சத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். And as soon as the time comes for the prayer in the house, the children should learn how to be silent and know from it. அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். They should learn from it. அது கற்றுக்கொள்ளுகிற இடம் அது வீடாயிருக்கிறது. And the place where the children will learn is the place that's your house. பெற்றோர்கள் ஜெபிக்கிறதை பிள்ளைகள் காண வேண்டும். The parents who pray, the children should see those parents who pray. அவர்களுக்கு தெரியணும் இவர்களின் நேரம் வந்துவிட்டது, நாமும் கூடி ஜெபிக்க வேண்டும் என்பதாக. And they should also understand that the time has come and we should all gather together and pray in the prayer. இந்த கடைசி காலத்தில் ஜெபிக்காவிட்டால் நீ விழுந்து போய் விடுவாய். In these last days, if you are not praying, you will surely fall. ஜெபித்தாத்தான் உன் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாறும். Only when you pray, that's when your life and your life in the Christ will become a victorious one. ஆண்டவர் இந்த மாதத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் உன்னித்து கவனிக்க வேண்டும். And today you need to be very cautious and keep your eyes tuned to what the Lord is going to tell you today. நேற்று ஆண்டவர் தெளிவும் திட்டவுமாய் பேசியிருப்பார். And yesterday God spoke to you very clearly. பேசினது மாத்திரமல்ல, அதை நீங்கள் பயிற்சி பண்ணுக ஆண்டவர் உதவி செய்தார். It's not just speaking what God speaking to you, but you should also be able to practice it. முழங்காலில் நின்று நாங்கள் ஜெபித்தோம். We have prayed by kneeling on the floor. அப்போ தொடர்ந்து நாம் அந்த காரியத்திலே கை கால வேண்டும். And we should continue to do that. இப்போ சங்கீதம் 144வது சங்கீதம். Now let's turn our Bibles to Psalms 144. ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியும் வாக்குத்தத்தமும் செய்தியும் இதில் அடங்கி இருக்கிறது. And today God's warning and also God's promise is filled in this verse. 14வது வசனத்தில் 2வது சத்ரு அந்த இடத்தை வாசிங்க. And in the verse 14, read the second part where it tells about the enemy. மடங்கடிக்கப்பட்ட இல்ல, யாவரையும் சத்துரு உட்புகுதலுக்கு அதை வாசிங்க. 144:14 இருந்து 2வது பகுதி மாத்திரம் வாசிங்க. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் அதோட என்ன பட்டிருங்க. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. May there be no cry of distress in our streets. அப்போ எங்க எல்லைகளில் சத்துரு நுழைய முடியாது. And in your streets the Satan shall not enter. எங்கள் குடும்பத்தில் சத்துரு நுழைய முடியாது. In your family Satan cannot enter. ஏனென்றால் நாம் ஜெபிக்கிற கூட்டமாய் இருக்கிறோம். And the reason is we are the people who pray. பழைய காலத்தில் அரண்மனையை கட்டுவார்கள், பெரிய மதிலை கட்டி அங்கு பாதுகாக்கத்தக்கதாக அங்கு குடியிருப்பார்கள். In the olden days, the people will build their castle and they will also make a perimeter which is to guard them, and they will be inside that castle. சத்துரு வரணும் என்றால் அந்த மதிலை தாண்டி தகர்த்துத்தான் வர முடியும். If the enemy has to come inside the castle,
he should break the wall and then come into the castle. அரணான பட்டணம் இருந்தா சத்துருவுக்கு கஷ்டமான கடினமான காரியமாயிருக்கும். And in case if it is a stronger wall, it would be very difficult for the enemy to come over through the castle. அதே போலதான் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருந்தால் சத்துரு ஈஸியாய் நுழைந்து முடியாது. And in the same way, when the people who pray in their family, the Satan cannot enter into that family very easily. அப்போ தேவ பிள்ளைகள் சத்துரு நுழையாதபடி காத்து கொள்ளணும் என்றால் ஜெப வீரர்களாய் காணப்பட வேண்டும் இந்த மாதத்தில் இருந்து. And from this month onwards, if the enemy should not enter into your boundaries, you should be seen like the one who keep yourself in the prayer life. பிரச்சனையை கண்டு ஓடுகிறவர்கள் அவர்கள் ஜெப வீரர்கள் அல்ல. The people who run away by looking at the problems, they are not the prayer warriors. தேவ பிள்ளைகள் பிரச்சனையை வந்தால் பிரச்சனையை மேற்கொள்கிற தேவனை பார்த்து அந்த பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டும். And if there is a problem in the Christian's life, they should be in a state that they should face that problem with the prayer, and they should win that problem with the prayer. யுத்தத்துக்கு ஆயத்தமில்லாத தேசம் தோற்று போகிறதாய் இருக்கிறது. And a country which is not prepared for a war will always lose its fight. அப்போ நாம் யுத்த வீரர்களாய் காணப்பட வேண்டும். And for that we should be seen like the prayer warriors. அப்போ நாம் தேவ ஆவியினால் நிறைந்து தேவ வார்த்தையினால் நிறைந்து ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் காணப்பட வேண்டும். And then we should be seen like the people who are filled with the God Spirit and who are filled with the prayerful life, and we fight that fight. நேற்று வாசித்த வசனம் எபேசியர் 6வது அதிகாரம். Let's turn our Bibles to the same verse which we read yesterday, Ephesians chapter 6. 10ல இருந்து 13ல வாசிங்க. Let's read from verse 10 to 13. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் இல்ல 13 மட்டும் 6. Finally, be strong in the Lord and in the strength of his might. Put on the whole armor of God, and you may be able to stand against the scheme of the devil. For we do not wrestle against the flesh and blood, but against the rulers, against the authorities, against the cosmic powers over this present darkness, against the spiritual forces of evil in the heavenly places. Therefore, take up the whole armor of God, that you may be able to withstand in the evil day, and having done all, to stand firm. இப்போ பாருங்க 10வது வசனம், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். And in verse 10 it says, finally, be strong in the Lord, in the strength of his might. அப்போதான் சத்துரு உட்பிரவேசப்படாதபடி நீ காத்துக்கொள்ளப்படுவாய். And that's when you would be guarded so that the enemy cannot overcome you. அப்போ சத்துரு நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவராகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். And so that you may be able to stand against the schemes of the devil, put on the whole armor of God. இப்போ அப்போஸ்தலர் பவுல் எபேசியருக்கு சொல்லுகிறார், நீங்கள். And here Apostle Paul is telling to the church of Ephesians that you.
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோ எதிர்த்து நிற்க வேண்டும். that you should be able to stand against the schemes of the devil. அப்போ 12வது வசனத்துல And if you read verse 12, அவர் எதோடு யுத்தம் பண்ணணும் என்று அவர் கற்றுத் தருகிறார். and in verse 12 he also teaches about what we have to fight against and the things that we have to fight against. யார் நமக்கு எதிரியாய் இருக்கிறான் என்று அவர் காண்பித்து தருகிறார். And God is also the one, here we see that he will show us who is our enemy. இப்போ சொல்லுகிறார் பாருங்க, 11வது வசனத்தில் நீங்கள் என்று சொல்லுகிறார். And in verse 11 he says you. 12வது வசனத்து கடைசியில நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். And in verse 12 he specifies we. இத புரியணும், எனக்கும் போராட்டம் உண்டு என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறார். And there Apostle Paul is also mentioning that I also have the same struggles. அப்போ கிறிஸ்தவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு போராட்டம் உண்டு. Be it whoever it is, if they are Christians, they will have these kind of struggles. அதை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் எபேசிய சபைக்கு தெளிவும் திட்டமாய் கற்றுக் கொடுக்கிறார். And here Apostle Paul is teaching to the church of Ephesians that you should be able to face all of those. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். And for that you need to be prepared. யுத்தத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும். And you need to be prepared for the war. நீங்கள் பயிற்சி பண்ணப்பட வேண்டும். You need to be trained for that. அப்போ எல்லா காரியமும் இருக்கு என்று தெளிவும் திட்டமாய் சொல்லப்படுகிறது. And then it is also very clearly written that there are all these things that you will have to face. அங்கால 14 இருந்து 18 வசனங்களை வாசிக்கும் போது எந்தெந்த ஆயுதத்தை தரிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். And in from verse 14 to 18 here he tells about what are the weapons, what are the shields that you have to wear as part of this fight. அந்த யுத்தத்துக்கு போகும்போது என்னென்ன தரித்து ஆயத்தப்பட்டு போக வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். And there he is teaching them about what all things that you need to wear so that you can be prepared and face that fight. 14வது வசனம். Let's read verse 14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். வாசிங்க நீங்க 14. Yeah. Stand therefore, have fastened on the belt of the truth, and having put on the breastplate of righteousness. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும் நில்லுங்கள். Therefore stand with having fastened the belt of truth, having put on the breastplate of righteousness. 15வது வசனம். Let's read verse 15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். And as shoes for your feet, having put on the readiness given by the gospel of peace. பாருங்க, யுத்தத்துக்கு போகும்போது வேற ஷூவத்தான் போடணும். And when you go to a war, you only have to wear that is specifically for that war. அந்த யுத்தத்துக்கு ஏற்ற ஷூவை போட்டு அங்கு யுத்தம் பண்ணணும் என்று கற்றுக் கொடுக்கிறார். And there he teaches that when you go to a war, you need to wear the war shoes, and that's how you need to go there. 16வது வசனம். Let's read verse 16. பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். In all circumstances take up the field of faith, with which you can extinguish all the flaming darts of the evil one. பாருங்க, 14ல சொல்றா நல்ல பெல்ட் போடு ஒழுங்கா. And in verse 14 he says you need to wear a good belt. நல்ல ஷூவை போடு. And then he says you need to wear a good shoe. இப்ப விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடி. And now you need to hold on to the shield of faith. அந்த அக்கினி வராதபடி உன்னை காத்துக்கொள்ள அந்த கேடகத்தை பிடித்துக்கொள். And now you need to hold on to that shield so that the flaming darts cannot hurt you. 17வது வசனம். Let's read verse 17. ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
and take the helmet of salvation and the sword of the Spirit, which is the word of God. அப்போ ஹெல்மெட்டை போடு, And now you need to wear the helmet. அப்போ வாளும் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். And then he also says you need to have the sword with you. அங்கு ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள என்று சொல்லப்படுகிறது. And it has been said that you need to have the sword of the Spirit. அப்போ யுத்தம் போறதுக்கு இந்த தகுதி உள்ளவர்களாய் இருந்து செயல்பட வேண்டும். And for that you need to have all these things. That's when you are really prepared and ready to go to the war. அப்போதான் சத்துரு உனக்குள் உன் குடும்பத்துக்குள் நுழையாதபடி நீ வேலி அடைத்து அந்த மதில் போல அரணான பட்டணத்தை போல காத்துக்கொள்ளப்படத்தக்கதாக நீ இருப்பாய். And that's when you do all of these things, you and your family will be guarded, so that when the Satan comes, he cannot attack you, because you are protected and you are prepared with all of these things, and Satan cannot touch your family. ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? உங்களில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். What does Lord look at you in your life is that, are you the one who is praying? பாருங்க, காரை பார்க்கணும். கார் When we go and look at a car, நல்ல காராய் இருக்கிறது. it has to be a really good one. என்னென்ன லம்பிஜினோ அந்த இந்த இதெல்லாம் இருக்கிறது. There are so many cars which are like Lamborghini and everything. ஆனா பெட்ரோல், டீசல், இந்த எலக்ட்ரிஸ் இல்லாட்டி என்னென்ன காரா இருந்தாலும் அது ஓடாது. But if the car does not have the fuel type, which is like petrol or diesel or EV or whatever it is, if that isn't there, then the car cannot move. லம்பிஜினோவா இருக்கட்டும், எந்தெந்த காரா விலையான காரா இருக்கட்டும், அதற்குள்ள பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிஸ் இல்லாட்டி அதை அசைக்க முடியாது. Whatever be the car, it is, be it a very posh Lamborghini or if it is a normal passenger car, if there is no fuel or if there is no option for the fuel, the car cannot move. அதே போலதான் நாம் ஜெபம் இல்லாமல் நாம் மேற்கொள்ள முடியாது. And in the same way in our life, if we do not have prayer in our life, we cannot move forward. அப்போ நாகும் எடுங்க. நாகும் 2வது அதிகாரம். Let's now turn our Bibles to Nahum chapter 2 முதலாவது வசனம். and the verse 1. நாகும் எங்கே இருக்கின்றார்? முதலாவது வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. The scatters as அறையை கெட்டியராய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. Nahum chapter 1 verse 2. இல்ல 2வது அதிகாரம். Chapter 2 verse 1. Sorry. Chapter 2 and verse 1. The scatterer has come up against you, man the ramparts, watch the road, dress for battle, and collect all your strength. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். The scatterers have come up against you. சத்துரு உனக்கு முன்பாக வருகிறான். The Satan is coming in front of you. சத்துரு உன்னை அழிக்கத்தக்கதாக வருகிறான். The Satan is coming to destroy you. அரணை காத்துக்கொள். You need to guard yourself. வழியை காவல் பண்ணு. You need to watch the road. அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். And then he says you need to protect your battle. உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. And then you need to collect all your strength. அப்போ நீ விழித்திருக்க வேண்டும். And for that you need to be awake. தெளிந்த புத்தியுள்ளவனாய் காணப்பட வேண்டும். And for that you need to be a sober minded person. தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். When Jesus Christ was in this world, he was seen as a praying person. சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். He taught to his disciples. இப்போ சீசர்களை கெத்செமனே தோட்டத்துக்கு கொண்டு போகிறார். And now Jesus Christ is taking all his disciples to the
Garden of Gethsemane. அவர் பாடுகள் வர முன்பதாக அவர் ஜெபிக்கிறார். And there, before he gets into struggles, he is praying. அவர் ஜெபித்து விட்டு நீங்கள் நில்லுங்கள் நான் ஜெபித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். And there he says to his disciples that you be here, that I'll go and pray and then come back to you. ஒரு மணித்தியாலம் கழித்து வந்து பார்க்கிறார். He came back after 1 hour of prayer. பாருங்க மத்தேயு 26வது அதிகாரம். Let's turn our Bibles to Matthew chapter 26 40வது வசனம். and the verse 40. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? And he came to the disciples and found them sleeping. And he said to Peter, so could you not watch with me 1 hour? பாருங்க ஒரு மணித்தியாலம் என்னத்துக்கு சொன்னேன்டா, அவர் போய்விட்டு வந்த பிறகு அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூங்கின அவர்களை பார்த்து 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். And why I specifically said that he was away for 1 hour is that here he says when he came back after praying, he came back to his disciples and he tells to Peter, would you not be able to stand with me, pray along with me for an hour? போராட்டம் வரும் முன்பதாக நீர் ஜெபிக்க வேண்டும். Before you get into the struggles, you need to pray. சீசர்களை போல தூங்கிக்கிட்டு இருந்தால் அது சத்துரு மேற்கொண்டு போய்விடுவார். If you are like the disciples, like who are sleeping, your enemies will overcome you. பாருங்க மூன்றாவது தரவும் வந்து பார்க்கிறார், அவர்கள் தூங்குகிறார்கள். And the Lord is coming back to them for the 3rd time and they are still sleeping. அப்போ நாம் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் 1 மணித்தியாலமாவது ஜெபிக்க வேண்டும். And we, the prayer warriors, we should be able to at least pray for an hour in our regular prayers. அப்போ போராட்டம் வர்றதுக்கு முன்பதாக நீ ஜெபித்தாய் என்றால் சத்துருவை மேற்கொண்டு விடுவாய். If you pray before you are into the struggles, then you can easily overcome the schemes of Satan. சில பேர் போராட்டம் வந்த பிறகுதான் ஆயத்தப்படுவார்கள். Sometimes some people only are prepared only after they receive the struggles, only after they face the struggles. ஆயத்தப்படுகிறதுக்குள்ளே பிசாசானவன் உன்னை அழித்து விடுவான். And before you are getting prepared, while you are already in the struggle, the Satan will destroy you. இப்போ பேதுருக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். And now God has a plan for Peter. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். God has a plan for Peter that on this rock I will build a church. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று பேதுருக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். And there Jesus is prophesying for Peter that you are the rock on which the temple will be built, and the depths cannot overcome you. பாருங்க அந்த சத்தத்தை பிசாசானவன் கேட்டுவிட்டான். And whatever God has told, Satan has heard it. உங்கள் வாழ்க்கையில தீர்க்கதரிசனம் தேவனின் திட்டம் சொல்லப்படுகிறதோ, திட்டம் வைத்திருக்கப்படுகிறதோ, அங்கு போராட்டம் உண்டு. If God has given you a prophecy or promise, you need to know the Satan will hear it and then he will bring struggles in that. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், Why am I saying this is, லூக்கா 22வது அதிகாரம், let's turn our Bibles to Luke chapter 22 31வது வசனமும் 32வது வசனமும். let's read verse 31 and verse 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். Simon, Simon, behold, Satan demanded to have you, that he might sift you like a wheat. But I have prayed for you that your faith may not fail,
And when you have turned again, strengthen your brothers. இப்போ பாருங்க, நாம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், இன்னும் ஜெபிக்க 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 பிசாசின் கண் உன்மேல பதிக்கப்படுகிறது. And today, here we are praying, we are worshiping, and we are continuously praying. As we do that, the eyes of the Satan are over you. பாருங்க, பின்பு கர்த்தர், And then he says, after that, சீமோனே சீமோனே என்று 2 தடவை கூப்பிடுகிறார். and there, after that, behold, he called Simon 2 times. இதோ கோதுமையை சுழல்களினால் பிடைக்கிறது போல சாத்தான் உங்களை பிடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். And there he says that Satan demanded to have you so that he might sift you like the wheat. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டே. But he also says to Simon that I have prayed for you that your faith may not fail. பாருங்க, ஆண்டவர் பேதுருவுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார். And here we see Jesus has prayed for Peter. அப்போ சபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். And we also have to pray for the church. ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். We have to pray for the servants. விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We have to pray for the believers. போராட்டம் வந்தாலும் அவர்கள் மேற்கொள்ளத்தக்கதாக, விசுவாசத்தில் ஓடத்தக்கதாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And even if we go through struggles, we should be praying so that with the prayer we should be able to overcome all of those things. அப்போ ஜெபித்தாத்தான் அரணை காத்துக்கொள்ள முடியும். Only when we pray, that's when we can guard our perimeters. அப்போ ஜெபித்தாத்தான் வழியை காவல் பண்ண முடியும். Only when we pray, that's when we can guard our ways. அப்போ ஜெபித்தாத்தான் பலனை மிகவும் பெற்றுக்கொள்ள முடியும். And only when we pray, that's when we can receive the good things. அப்போ தேவன் நமக்கு எதிர்பார்ப்பது பிரச்சனைக்கு வர முன்பதாக நீ ஜெபித்து ஆயத்தப்பட வேண்டும். And what the Lord here says is that before you are in the struggle, you need to prepare and you need to pray and you need to overcome it. அப்போ சத்துரு உட்புகுதலுக்கு இடமில்லை. And then there will be no schemes of devil that will happen in you. திண்டாட்டத்துக்கு இடமில்லை. There will be no place for your struggles. குழப்பத்துக்கு இடமில்லை. There will be no place for confusion. வியாதிகளுக்கு இடமில்லை. And there will be no place for diseases. அதான் சங்கீதக்காரன் 14 சொல்லும்போது சத்துரு உட்புகுதலுக்கும் குடியேறி போகுதலுக்கும், அப்ப கலக்கம், ஓட்டம், பயம் அங்கு வருகிறதுக்கும் இடமில்லை. And that's what the psalmist is saying, that the Satan cannot touch you, confuse you, or do evil things to you. சங்கீதம் 144வது சங்கீதம். Let's turn our Bibles to Psalms 114. ஆசீர்வாதத்தை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. Sorry, it's Psalms 144, and here it says about the blessing. முதலாவது ஆசீர்வாதம். And the first blessing is, முதலாவது வசனத்தை வாசிப்போம். let's read for the first verse. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Behold, blessed be the Lord, my rock, who trains my hands for war and my fingers for battle. என் கைகளை போருக்கும். And you train my hands for the war. என் விரல்களை யுத்தத்துக்கும். And my fingers for the battle. படிப்பிக்கிற என் கல்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And blessed be the Lord, my rock, who trains me with these. கையையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். God also uses the hands. விரல்களையும் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். And God also uses the fingers so that it can be prepared for the battle. படிப்பிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. And here it says he teaches us and trains us. அப்போ முதலாவது ஆசீர்வாதம், தேவன் நமக்கு டீச்சராய் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். And the first blessing that we need to understand here is that God is the one who is our teacher and who trains us. அப்போ கற்றுக்கொள்ள வேண்டும். And then we need to be there to learn things. ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Everyone should be seen like the one who is trained. இரண்டாவது ஆசீர்வாதம். And the second blessing, 12வது வசனம். let's read verse 12. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திர தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள்.
May our sons in their youth be like plants full grown, our daughters like corner pillars cut for the structure of a palace. இதுல என்ன புரிகிறது? பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். And what you understand from this is that your children will be your blessing. நீ ஆயத்தப்பட்டு யுத்த வீரனாய் மாறி யுத்தம் பண்ணும்போது இந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கு. And when you are ready and when you are prepared for the war, your children will be there so that they will be a blessing to you. அப்போ பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். And then your children will be protected. 13வது வசனம். Let's read verse 13. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10000 பலுகும். May our granaries be full, providing all kinds of produce. May our sheep bring forth thousands and 10,000s in our fields. இதில் என்ன புரிகிறது? மூன்றாவது ஆசீர்வாதம் பொருளாதார காரியத்தில் ஆசீர்வாதம். And the third thing, the third blessing, what you understand from this is that there will be blessing in your financial things, in the things that you have to face economically. நீ ஜெபிக்கிறவனாய் இருந்தால், If you are a prayerful நீ person, யுத்த வீரனாய் இருந்தால், if you are a prayer warrior, தேவன் சொன்ன ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அங்கு காணப்படும். and then whatever God has told as a blessing will be seen in your life. பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். Your children will be a blessing, உங்கள் பினான்சியல் காரியத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். and everything in your financial things will be a blessing one for you. சங்கீதம் 144வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிப்போம். Let's read verse 16 from Psalms 144. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. Verse 14. May our cattle be heavy with young, suffering no mishaps of failure in bearing. May there be no cry of distress in our streets. இதுல மூன்று ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. In this verse there are three blessings that are mentioned. பலத்தவைகளாய் இருக்கும். It will be heavy ones. அப்போ என்னத்தை குறிக்கிறதுண்டா? சுகத்தை குறிக்கிறது. And what does the heavy ones refer here is your health. நாலாவது ஆசீர்வாதம் சுகமாய் The இருப்பார். fourth blessing is the health. அஞ்சாவது அதிலே சொல்லப்படுகிறது, சத்ரு உட்புகுதலுக்கு குடியேறி போகுதலுக்கும் இராதென்றா நீ பாதுகாக்கப்பட்டிருப்பாய். And in the fourth blessing that's also mentioned here is that suffering no mishap or failure in bearing. ஆறாவது ஆசீர்வாதம், And the sixth blessing, கூக்குரல் உண்டாகாது. there will be no cry of distress. அப்போ கூக்குரல் உண்டாகாதென்றா சமாதானத்தோடு நீ இருப்பாய். If the blessing says that you will not be with any cry of distress, what it actually means is that you will be in peace. சுகம் முக்கியம், Health is important. பாதுகாப்பு முக்கியம், Protection is important. சமாதானம் முக்கியம், And then peace is also important. பிள்ளைகள் முக்கியம், Your children are important. ஆசீர்வாதம் முக்கியம். And blessings are important. அங்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். And then there God is the one who teaches these things. அதுவும் ஆசீர்வாதமாயிருக்கிறது. And that will also be a blessing. இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில வரணும் என்றா நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். If these blessings has to be in your life, then you need to be first seen as a praying person. அங்கு கற்றுக்கொள்ள வேண்டும். There you need to learn from it. எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், And you need to learn how to pray. எந்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்கணும், You need to learn to which word you need to cling on to and pray. எந்த எதை அணிய வேண்டும் என்பது நமக்கு தெரிய வேண்டும். And you also need to know what you need to wear for the prayer. அப்போ விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபிக்கும் போதுதான் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரிமையாய் ஆக்கப்படுகிறது. And only when you're sober minded and watchful and when you pray, that's when all these blessings will be yours. அரணான பட்டயத்தை போல காக்கப்படுவீர்கள். And you will be guarded like a castle with a good perimeter. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். And
And then in this month, you should be seen like a person who prays at all the times. அப்போ விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வார்த்தையினால் நிரப்பப்பட்டு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் போதுதான் இந்த காரியத்தை பாதுகாத்து சுகந்தரித்துக் கொள்வீர்கள். And only when you are sober-minded and watchful, and when you are filled with the God's presence, and that's when God will bless you, and that's when with your prayer you will be blessed and you will be able to overcome all the schemes of the devil. குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். You will be a blessing person to the family. சபைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். You will be a blessing person to the temple. அங்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆசீர்வாதமாய் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். And you will be a blessing to your neighbor and whoever is next to you. பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாய் You will be a மாறுவீர்கள். blessing to the nations. தேசத்துக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். And then you will be a blessing to the cities and nations. யாவரும் எழுந்த வண்ணம். I request everyone to rise up. கர்த்தர் நல்லவர். Our God is a good God. கர்த்தர் மாறாதவர். Our God does not change. இந்த நாளில் எக்ஸசைஸ் பண்ணினீங்க, கையை தட்டுனீங்க, கையை உயர்த்தினீங்க. And on this day you have exercised by praying and worshiping. அது ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. That will be a blessing to you. எக்ஸசைஸ் செய்ய 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 சுகம் உண்டாகிறது. As you keep on exercising, it will be a blessing to you. அதுவும் தேவ சமூகத்தில் இப்படி செய்யும்போது இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறுகிறோம். And as you clap in the presence of the Lord, and when you do it in the presence of the Lord, it will be a more blessing to you. இப்படி ஆராதிக்க வேண்டும் என்று என் விருப்பமும் தேவனின் விருப்பம். And it will be also my thought and also God's thought that you worship the Lord, தேவன் நம்மை பார்க்கிறார். because God is always watching us. சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கையை தட்ட அவர் என்னும் உங்களை அந்த சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஒரு மன மகிழ்ச்சியின் ஆவியினாலும் நிரப்புவார். And as you worship Him by clapping your hands with your whole heart, God is also glad at you that you rejoice in Him. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோம். தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே முதலாவது ஞாயிறுல ஆண்டவரே, இந்த மாதத்துல செப்டம்பர் மாதத்துல முதலாவது ஞாயிறுல இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. திருவிருந்து எடுக்க போகிறோம். அதுல பந்தியில கலந்து கொள்ள முதல் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்காவிட்டால் நாம் வஞ்சிக்கப்பட்டு போகிறவர்களாய் காணப்படுவோம். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரோடு பேசுவீர்களாக. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். உங்கள் மத்தியிலே காணப்படுகிறார். உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரோடு பேசுவோம். எல்லாரும் எல்லாரும் பயபக்தியோடு. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளை தந்தீங்க ஆண்டவரே. திருவிருந்தை ஆயத்தப்படுத்தினீங்க. அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் நம்மை நடத்தினீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்காக யாவையும் சிலுவையில் ஆண்டவரை செய்து முடித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. சிலுவை பாடுகளை எங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அந்த காரியத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்கள் நிறுத்துங்கள். Thank you Lord. Thank you Father in the name of Jesus. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்றென்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனமிறங்கி அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை நாயகனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை காண செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Lord. எவ்வளவு எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எவ்வளவு எங்களுக்காக துப்பப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது.
எவ்வளவு அடியை தாங்கினா பாருங்க, எவ்வளவு முள்முடியை ஆண்டவர் மேல வைத்தார்கள், ஆணி அடைத்தார்கள். எல்லாம் எங்களுக்காக. ஆண்டவரே, வாக்குத்தத்தம் சொல்லுகிறது ஆண்டவரே, வருகும் அளவும் எங்களுக்கு இதை நினைவு கூறுங்கள் என்று கட்டளையிட்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Father, in the name of Jesus. தகப்பனே, தகப்பனே, ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இதை பானம் பண்ணுகிறவர்கள் மேல ஒரு புது வல்லமை இறங்குவதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, சூழ்நிலைகள் மாற்றங்கள் கூடாக நடத்தப்படத்தக்கதாக கர்த்தாவே கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ரசத்தையும் அப்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ஆயத்தப்பட்டவர்கள் வந்து இந்த பந்தியிலே கலந்து கொள்ள வேண்டும். வாருங்கள், குடும்பமாய் வந்து இந்த பந்தியிலே கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவரோடு பேசுங்கள். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பத்துக்கும் ரசத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இரத்தத்துக்காக, பரிசுத்த இரத்தத்துக்காக ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை இரத்தத்தினால் கழுவினீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காரியத்தை நினைவு கூறுகிறோம் இந்த நாளிலே கத்தா, இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம் கத்தாவே. நீரே பெரியவர், நீங்க தான் நல்லவராயிருக்கிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த காரியத்தை செய்தபடினால் ஆண்டவரே நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே, நினைவு கூறுகிறோம் ராஜா. நீ வரும் அளவும் இந்த காரியத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னீங்க. அதன் பிரகாரம் நாங்கள் இந்த காரியத்தை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் பானம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே உமக்கு ஸ்தோத்திரம்.
பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது காணிக்கை தசமபாக நேரமாய் இருக்கிறது. கொண்டு வந்தவர்கள் கரங்களிலே பிடித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ லார்ட். ஜெபித்த பின்பு அந்த பொட்டியிலே நீங்கள் போடுவீர்களாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எல்லாரும் ஆயத்தப்படுவோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த காணிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எத்தனை பேர்கள் காணிக்கை தசமபாவம் கொண்டு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களின் கைகளை, அவைகளின் பிரகாசங்களை, அந்த காரியங்களை எல்லாம் நீங்க பார்த்து அவர்களின் தேவைகளை ஆண்டவரை நீர் சந்திக்கப்படத்தக்கதாக, அற்புத விதமாய் நீ சந்திக்கப்படத்தக்கதாக செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 30, 60, 100 அவர்களுக்கு பலனை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே, நீங்க அவர்களின் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரத்தக்கதாக ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கொண்டு வர முடியாதபடி இருக்கிற சூழ்நிலைகளையும் கர்த்தாவே நீ மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை நீக்கி கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வந்து அன்பாய் போடுங்கள். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். முழு மனதோடு நீங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடும் இந்த காரியத்தை செய்தால் பலன் உண்டு. Thank you, Holy Spirit of the mighty God. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அடுத்த கிழமை விசேஷித்த ஆராதனை இருக்கிறது. புது ஆத்துமாக்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள். புது நபர்கள், சபையை தெரியாதவர்களை, சபை என்றால் என்னென்று தெரியாதவர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அவர்களின் இருதயத்தை தொடுவார். எல்லாரும் ஆயத்தப்படுங்கள். அப்போ எல்லா இடத்திலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர், ஆண்டவர் நடத்துகிறவர் என்பதை நாம் காண்பிக்கத்தக்கதான காரியங்களை செய்ய வேண்டும். எல்லாம் ஒழுங்காய், நேர்த்தியாய், கிரமமாய் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து விட்டு வந்து காரியங்களை செய்யும்போது எல்லா ஜனங்களும், பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லாரும் கண்களை மூடுவோம். தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ பெரியவராய் இருக்கிறீங்க, நல்லவராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நேற்றைய நாளில் ஒரு காரியத்தை மறந்துவிட்டேன். ஒரு சகோதரி ஜெபிக்க சொன்னார்கள். தன் மகனுக்காக இன்டர்வியூ போய்விட்டார்கள். அதுக்கு ரிசல்ட் நல்லதாய் வரணும் என்பதாக அந்த கார் கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு அவர்கள் இன்டர்வியூக்கு போயிருக்கிறார்கள். ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நேற்று மறந்துவிட்டேன். இந்த நாளில் நாங்கள் ஜெபிப்போம், சபையாய் எல்லாரும் ஜெபிப்போம். அந்த இன்டர்வியூவில் சக்ஸஸாய் வந்து அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்பதாக நாங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அந்த சகோதரி வேண்டுதலின் பிரகாரம் அந்த பிள்ளைக்கு இன்டர்வியூவில் ஆண்டவரே நல்ல செய்தி, ஆண்டவரே இந்த கிழமையிலே வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அந்த சந்தோஷம் சமாதானத்தோடு அந்த ஆசீர்வாதத்தோடு கர்த்தாவே அந்த பிள்ளைக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளை வாலிபனாய் இருக்கிறான். கர்த்தாவே, அந்த வாலிப வயதிலே உம்மை அறிந்து உம் காரியங்களை புரிந்து செயல்படத்தக்கதாக இந்த காரியத்தில் அற்புதம் செய்யும்படியாக சபையாய் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்தபடியினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும்,
பாதுகாக்கணும். பிள்ளைகளை பெருகத்தக்கதாக ஞானத்தினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாப்பும் சுகமும் விடுதலையும் உண்டாகத்தக்கதாக, எங்கு செல்கிறார்களோ எங்கு போகிறார்களோ அங்கு ஒரு மாற்றம் உண்டாவதாக, ஸ்கூல்களில் ஒரு மாற்றம் வருவதாக, சட்டங்களில் ஒரு மாற்றம் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பெரிய காரியங்களை செய்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீங்கள் எல்லைகளை பெரிதாக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பாதுகாக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல